ஒரு காலத்தில் வடஇந்தியாவில் வாழ்ந்த ஒரு யோகி இருந்தார். அவரின் பெயர் சுந்தரநாதர். அவர் சிவபெருமானின் பக்தரும் மகா யோகியும். ஒரு நாள் தனது நண்பரான அகத்தியரை சந்திக்க கைலாசத்திலிருந்து தென்னிந்தியாவுக்கு பயணம் செய்தார். பயணத்தின் போது காவேரி கரையில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு மேய்ப்பன் இறந்து கிடந்தான். அவரை சுற்றி இருந்த பசுக்கள் அழுது கொண்டிருந்தன. அதை பார்த்த யோகியின் மனம் உருகியது. தனது யோக சக்தியால் அந்த மேய்ப்பனின் உடலுக்குள் பிரவேசித்தார். அந்த நாள் முதல் அவர் திருமூலர் ஆனார். அவர் அந்த உடலில் வாழ்ந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி 1 வருடத்திற்கு ஒரு பாடல் எழுதினார். அப்படி 3000 ஆண்டுகள் தியானித்து 3000 பாடல்கள் எழுதியார். அதே தான் உலக புகழ் பெற்ற திருமந்திரம், திருமூலர் அருளிய திருமந்திரம். அந்த நூலில் யோகம், ஆன்மீகம், உடல்நலம், மருத்துவம், வாழ்க்கை ரகசியங்கள் எல்லாம் கூறப்பட்டுள்ளன. அன்பே சிவம் என்ற உயர்ந்த கருத்தை உலகத்திற்கு அளித்தவர் திருமூலர். இறுதியில் சிதம்பரத்தில் சிவனுடன் ஒன்றிணைந்தார் என்று கூறப்படுகிறது. இந்த மாதிரி சித்தர் வரலாறு வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க.